எடப்பாடி பழனிசாமி நீங்க துரோகம் செஞ்சிட்டதா குற்றம் சொல்றாரு. 10.5% கொடுத்தோம், ஆனாலும் அவர்கள் பாமக பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பதில்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சிக்கும் எந்த அமைப்புக்கும் துரோகம் செய்யாது. மாறாக இந்த இரு கட்சிகளுக்கு இவ்வளவு காலமாக மாறி மாறி உயிர் கொடுத்து வருகின்றோம். அதிலும் அதிகமாக அதிமுகவுக்கு நாங்கள் உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், கொடுத்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நினைவிருந்தால் 1996 ஜெயலலிதா அம்மையார் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்றார்கள். அவர் வெளியே வந்த பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்ற நிலை இருந்தது. ஆனால் 98 நாங்கள் அவரிடம் சென்று கூட்டணி அமைத்து அவருக்கு உயிர் கொடுத்தோம், அவர் கட்சிக்கும் உயிர் கொடுத்தோம். 2001 நாங்கள் முதல் சென்றதால் தான் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்தார்கள். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆனார்கள். 2009 இதே நிலைத்தான். 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் கூட்டணி சேரவில்லை என்றால் அவருடைய முதலமைச்சர் பதவியை இழந்திருப்பார். 2 ஆண்டு காலம் முதலமைச்சராக தொடர்ந்த காரணம் அது நாங்கள் தான். நாங்கள் எதுவும் துரோகம் பண்ணல. ஆனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை எங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம். நாங்கள் முழுமையாக கொடுக்கவில்லை, அரைகுறையாக கொடுத்தார். கடைசி நிமிடத்தில் கொடுத்தார். கடைசி நிமிடம்னா எப்போ? தேர்தல் 4 மணிக்கு அறிவிக்கிறாங்க, 1 மணிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார், சட்டம் கொண்டு வர்றார். அதுக்கு என்ன கண்டிஷன்? நாங்க இவ்வளவு சீட்டு தான் கொடுப்போம், அதுல கையெழுத்து போட்டா நாங்க சட்டம் கொண்டு வருவோம். இதுதான் கொடுத்ததா? இடஒதுக்கீடு கொடுத்தா? அவர் உண்மையிலே இடஒதுக்கீடு வேண்டும், கொடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் 1 மாதத்திற்கு முன்பு கொடுத்திருக்க வேண்டும். அவர் கடைசி நிமிடத்தில் கொடுத்ததால் தான் உயர்நீதிமன்றத்தில் அதை ரத்து செய்தார்கள். சரி, ரத்து பண்ணாங்க. சரி, அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் அது வாய் திறந்திருக்காரா? மீண்டும் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று எங்கேயாவது அவர் சொல்லியிருக்கிறாரா? அவர் சொல்லல. அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்களாவது சொல்லியிருக்காங்களா இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு? இல்லையே. அப்ப உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கு மனசுல? என்ன வன்மம் இருக்கு? அது மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது உங்களுக்கு. அதாவது உங்க கூட கூட்டணி வந்தா நாங்க தியாகிகள், கூட்டணி வரலன்னா நாங்க துரோகிகள். இதுதான் 2 கட்சியோட வாடிக்கை. அதனால்தான் 2 கட்சியும் வேண்டாம் என்ற ஒரு மனநிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒரு மாற்று அரசியல் வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும். இவர்கள் வசனம் பேசி பேசி தமிழ் தமிழ் என்று சொன்னார்கள். எங்கேயாவது தமிழ் இருக்கா தமிழ்நாட்டில்? இந்தியாவிலே தமிழ் பேசாம பட்டம் வாங்குற ஒரே ஊரு தமிழ்நாடு தான். ஆனா தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். தமிழுக்கு எதுவும் செய்யல, தமிழ்நாட்டிற்கும் எதுவும் செய்யல. எங்க பார்த்தாலும் மது, எங்க பார்த்தாலும் போதை பொருட்கள். அதாவது அமெரிக்காவில் கிடைக்கிற போதை பொருட்கள் விட தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்குது. கொக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, என்னென்னமோ கிடைக்குது இங்க. இதெல்லாம் நம்முடைய வருங்கால சந்ததியினர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு ஆபத்து அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆபத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்.